அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம 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 ஹாப்பியான நியூஸ். இது சில பேருக்கு ஹாப்பியான நியூஸாக இருக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப சோகமான நியூஸாக இருக்கும். ஈவன் கமெண்ட்டில் கூட என்னை திட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது நேற்று அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான நியூஸ் அஜித் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் அடுத்த 6 மாதத்துக்கு எந்த திரைப்படத்தையும் சைன் பண்ண மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா அஜித் அவர்கள் ஒரு பெரிய கேப் எடுக்க போகிறாங்க. அதனால் பெருசாக படங்கள் வராது, 2026லையும் வராது, 27 எண்டில் தான் வரும் அப்படி சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக புலமை கொண்டு இருந்தார்கள். ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கான ப்ரெஸ் மீட்டில் அஜித் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதாவது என்னோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் வெளியாவதால் நான் இந்த ரேஸ்ல இருந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அஜித் அவர்கள் அடுத்து நடக்க இருக்கும் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போவது கிடையாதாம். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, இதனால் அஜித் அவர்களோட திரைப்படங்கள் ஸ்டாப் ஆகாது, அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிவிட்டது. அதனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்த திரைப்படத்தை உடனடியாக நம்ம அஜித் அவர்கள் சைன் பண்ண போகிறாங்க. நாமளும் அந்த திரைப்படத்தை செமையாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அஜித் அவர்களோட அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கான அப்டேட் ரசிகர்களை செமையாக குஷிப்படுத்த போகிறது. இந்த ஒரு விஷயம் சில பேருக்கு கொஞ்சம் சோகமான நியூஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சில பேருக்கு ஹாப்பியான நியூஸாக இருக்கும்.